மக்களே, இந்த நலவாரி அட்டையை எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நானும் அப்ளை பண்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு இதுல எந்த பெனிஃபிட்டும் யூஸ் பண்ணாம, எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணாம, எந்த சலுகையுமே வாங்காம வேஸ்டா வாங்கி சும்மா கிடக்குது. இதுல எந்த பணமுமே யாருமே எனக்கு தரலன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்த நிறைய கொஸ்டின் இதை பத்தி தான் வந்துருந்துச்சு. இதுல எந்ததுக்கெல்லாம் பணம் வருது, எவ்வளவு தர்றாங்க, நான் எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கு உண்டான பதிலா இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த நலவாரி அட்டை வச்சிருக்க எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான எல்லா பதில்களும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நலவாரி அட்டை மூலமா என்னென்ன நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க, எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, எப்பெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா விவரமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு, இந்த நலவாரி அட்டை எப்படி வாங்குறது, புதுசாக நான் பதியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாரும் மேலே ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். புதிய பதிவுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அது இந்த கார்டு வந்து புதுசாக எப்படி பதியறது, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கணும், எங்கே போய் பதியணும் அப்படிங்கிற எல்லா விவரமும் அந்த புதிய பதிவு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மேலே வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இந்த நலவாரி அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ரினிவல் பண்ணணும். நிறைய பேர் வந்து ரினிவல் பண்ணாமையே தான் எனக்கு அனுப்புனாங்க. ஸோ முதல்ல 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ரினிவல் பண்ணி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் வர ஸ்காலர்ஷிப், இதில் வர அமௌண்ட்டு எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக வந்து சேரும். நீங்கள் ரினிவல் பண்ணல அப்படிங்கும்போது உங்களோட நலவாரி அட்டையும் கேன்சல் ஆயிரும், வர்ற அமௌண்ட்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நலவாரி அட்டை நீங்கள் இப்படி வச்சுருந்தாலும் சரி, இல்லை இப்படி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் நலவாரிய ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு ஃபோட்டோவையும் கையெழுத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க நலவாரிய புக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக இப்போ அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே தரேன். அந்த நம்பருக்கு உங்களோட இந்த மாதிரி நலவாரி அட்டை, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கையெழுத்து, இந்த நலவாரியத்தில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், இதை கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டை அப்ளை பண்ணி ரெசிப்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ யாருக்காவது நலவாரிய ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, இந்த கார்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக ரினிவல் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கட்டுமான தொழிலாளர், அமைப்பு சாரா தொழிலாளர், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், இந்த 3 கேட்டகரியில் வருவீங்க. அந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட்டு வரும். உங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒரு மாதிரி அமௌண்ட்டும், ஓட்டுநர்களுக்கு ஒரு மாதிரி அமௌண்ட்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்களில் உடல் உழைப்பு தொழிலாளர்களில் வர்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் கொஞ்சம் மாறி மாறி அமௌண்ட் வரும். ஏன்னா கட்டுமான தொழிலாளர்களோட தொழிலை பொறுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வரும், மற்றவங்களுக்கும் அமௌண்ட் வரும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோதாங்க வித்தியாசம். முதல்ல கல்யாணம் ஆன உடனேயும் இந்த மாதிரி நலவாரி அட்டை வச்சிருக்கிற பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை கொடுப்பாங்க. அது வந்து 18,000 நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அதே 18,000 நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு நலவாரியத்திலிருந்து அதே 18,000 உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க போய் ஆன்லைன்ல கண்டிப்பா அப்ளை பண்ணணும். நான் வந்து கவர்மெண்ட்ல எந்த பணமும் வாங்கல, நான் வந்து பிரைவேட்ல தான் டெலிவரி பார்க்க போறேன், ஸோ எனக்கு வந்து நீங்க நலவாரியம் மூலமா அமௌண்ட் கொடுங்க, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா தான் நீங்க கவர்மெண்ட்ல பார்க்கல அப்படிங்கிறத அவங்க உறுதி பண்ணிட்டு உங்களுக்கு அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுவாங்க. நீங்க கன்சீவா இருக்கும் போதே நீங்க போய் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதும் அவங்க வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா 18,000 அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மகப்பேறு உதவித்தொகை முதல்ல பிறக்கிற முதல் குழந்தைக்கும், இரண்டாவதா பிறக்கிற குழந்தைக்கும் மட்டும்தான். 3 நாளுன்னு அடுத்தடுத்த குழந்தைகள் பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மகப்பேறு உதவித்தொகை தர மாட்டாங்க. முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மகப்பேறு உதவித்தொகை தராங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படிங்கும் போது அதுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம எல்லாத்தையுமே முறையா ஆன்லைன்ல பதிவு பண்ணணும். இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணணும். அதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்க சரியா வைக்கணும். சரியா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். தப்பான எவிடன்ஸ் வச்சீங்க அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உண்மையா பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம பொய்யே ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். அது உங்களுக்கு தான் தேவையில்லாத அலைச்சலையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும். முதல்ல பார்க்க போறது, உங்க குழந்தை 6வது படிக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வருங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் வரும். அவங்களா தானா நம்மளை தேடி வந்து கொடுக்க மாட்டாங்க. என் பொண்ணு 6வது படிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து 1 மாசத்துல உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. உங்க குழந்தை 6வது படிக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஸ்கூல்ல இருந்து ஒரு பள்ளி சான்றிதழ் கேட்பாங்க. அந்த பள்ளி சான்றிதழ் நீங்க வாங்கிக்கணும்.
பள்ளி சான்றிதழ்ங்கிறது போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஹெட் மாஸ்டர் வந்து இந்த குழந்தை இந்த ஸ்கூல்ல தான் படிக்குதுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பள்ளி சான்றிதழ். அந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம உங்க பேங்க்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் போட்டு வாங்கிட்டு வரணும். வரவு செலவு பதிஞ்சிட்டு வருவாங்க இல்லைங்களா, அதை பதிஞ்சிட்டு வந்து கொடுக்கணும். அது இல்லாம உங்களோட நலவாரிய கார்டு, ஆதார் கார்டு, அந்த குழந்தையோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, போட்டோ, பேங்க் புக்கு, உங்களோட சைனு, ஃபோன் நம்பர், இந்த 10ம் தேவைங்க ஸ்காலர்ஷிப்புக்கு. உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களோட கல்வி உதவித்தொகைக்கு இந்த 10ம் தேவைப்படுதுங்க. இந்த 10ம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தை 6வதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்க முடியும். 6வதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தை 6வது படிக்குது, 7வது படிக்குது, 8வது, 9வது 4 வருஷத்தில் வருஷம் 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த குழந்தை பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே இரு பாலினத்துக்கும் அமௌண்ட் வந்து வருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அமௌண்ட் வரும், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் அமௌண்ட் வருங்க. உங்கள் குழந்தை 10வது படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க 10வது, 11வது, 12வது இந்த 3 வருஷமுமே படிக்கிறதுக்கு பணம் வருங்க. பெண் பிள்ளைகளுக்கு மட்டும். ஆண் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணம் வராதுங்க. பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அவங்க படிக்கிறதுக்கு பணம் வரும். அது வந்து 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் வருங்க. ஒவ்வொரு தொழிலுக்கேற்ப அது மாறுபடுங்க. கட்டிட தொழிலாளருக்கு கொஞ்சம் அதிகமாகவும், மற்ற உடல் உழைப்பு தொழிலாளருக்கு கொஞ்சம் கம்மியாகவும் பெண் பிள்ளைகள் படிப்புக்கு பணம் வரும். அடுத்து உங்கள் குழந்தைங்க 10வது பாஸ் பண்ணிட்டாங்க, 12வது பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க 2 பேத்துக்குமே 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் பணம் வருங்க. அவங்க பாஸ் பண்ணுனா மட்டும், ஃபெயில் ஆகிட்டா கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான மார்க் ஷீட் இருக்கணும். ஒரிஜினல் மார்க் ஷீட் வரும் பார்த்தீங்களா கவர்மெண்ட்லேருந்து, அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணி வச்சோ நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் வந்து என் பொண்ணு பாஸ் ஆகிட்டாங்க, நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பணத்தை அவங்க சேங்ஷன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஸோ இது எல்லா ப்ராசஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம பொண்ணு படிக்கிறாங்க, எத்தனாவது படிக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தான் அவங்களுக்கு ஓகே இவங்க படிக்கிறாங்களாங்கிற செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அது ஓகே அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து உங்கள் குழந்தைங்க காலேஜ் போயிட்டாங்க அப்படிங்கும்போது 1500 ரூபாயில ஆரம்பித்து 5000 ரூபா வரைக்கும் அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. வருஷத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவை வருடம் ஒரு முறை மட்டும்தான் தருவாங்க. இது வெறும் கல்வி உதவித்தொகையாக தர்றாங்க. காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கு யூஜி படித்தாலும் பணம் வரும், பிஜி படித்தாலும் வருங்க. 2 டிகிரி முடிக்கிறதுக்கும் பணம் வரும். பட்டப்படிப்பும் பட்ட மேற்படிப்பு 2ன்னு சொல்லுவாங்கள்ல, 2 டிகிரி படிச்சிருக்காங்கன்னா ஸோ மொதல் டிகிரி படிக்கும்போது உங்களுக்கு பணம் வரும், 2வது டிகிரிக்கும் உங்களுக்கு அமௌண்ட். அது மட்டும் இல்லைங்க, ஐடிஐ படித்தாலும் பாலிடெக்னிக் படித்தாலும் அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அமௌண்ட் வருங்க. பெண் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோ வாங்கறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க, ஸ்கூட்டர் வாங்கறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க, ரிக்ஷா வாங்கறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. கண்ணாடி வாங்கினீங்க அப்படிங்கும்போது அதுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் 500 ரூபா அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. நிலம் மட்டும் வச்சுருக்காங்க. நான் கட்டுமான தொழிலாளர்கள் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நிலம் மட்டும் இருக்குது, எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் நலவாரி ஆஃபீஸ்க்கு அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்டு, அப்புறம் அந்த பட்டா சிட்டா அடங்கல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நலவாரி ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அவங்க அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி உங்களுக்கான வீட்டு மானியத்தை வாங்கிக்க முடியும். 2வது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது அடிபட்டுருச்சு, உங்களோட கை கால்கள் எதாவது இழந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஊனம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நிதி உதவியாக கொடுக்குறாங்க. இது கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த நலவாரியத்தில் பதிவு பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உடல் ஊனம் ஆயிருச்சு அப்படிங்கும்போது மட்டும் அதுக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட யூடிஐடி கார்டு அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு போய் நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் தருவாங்க. இந்த நலவாரி அட்டை வச்சிருக்கிறவங்க ஒருவேளை இயற்கையாக மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களோட நியமனதாரர் போட்டிருப்பீங்களா, நாமினியாக போட்டிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணும்போதே இந்த நலவாரி அட்டை வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஈமச்சடங்குக்காக 5,000 ரூபா தருவாங்க. இது எல்லாருக்குமே பொதுவானதுங்க. 5,000 ரூபா எல்லாத்துக்குமே ஈமச்சடங்கு நடக்கிறதுக்காக கொடுப்பாங்க. இந்த நலவாரியத்தில் பதிவு செய்கிறது மூலமாக நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நாம் இல்லாதப்போ நம்ம குடும்பத்துக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புதுசாக பதிவு பண்ணுறக்கோ, ரினிவல் பண்ணுறக்கோ, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறக்கோ கவர்மெண்ட்லேருந்து 1 ரூபா கூட கேட்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ தான்.
அவங்க எந்த அமௌண்ட்டும் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணுவீங்க, இல்லை நலவாரிய சங்கத்தில் நலவாரிய சங்கத்திலே போய் பதிவு பண்ணுவீங்க. அந்த நலவாரியத்துக்கு கீழே ஐடி வாங்கியிருக்கிற எல்லாத்துட்டையும் பதிவு பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட பதிவு பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறக்கும் அவங்க வேலை செய்யறதுக்கும் அந்த சார்ஜ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அந்த சார்ஜ் வந்து நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. அமௌண்ட் வந்து சொல்ல முடியல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கான நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் தர தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் வந்து டைரெக்டாக நீங்கள் நேராக நலவாரி ஆஃபீஸ்க்கே போகணும். வேறு எதுக்குமே நீங்கள் நலவாரி ஆஃபீஸ்க்கு போகவே தேவையில்லை. எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பதிஞ்சிங்கனாவே எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல, எந்த ஒரு மெசேஜும் வரலன்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பதிவு என்னன்னு சொல்லிடுவாங்க. அந்த எண்ணை கொடுத்துருவாங்க. அதையும் அதில் கொடுத்த ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பரையும் போட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல இருக்குது, யார்கிட்ட இருக்குது, அப்ரூவ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிற எல்லா நிலையும் நீங்களே செல்ஃபோனில் பார்த்துக்க முடியும். உங்களால் செல்ஃபோனில் பார்க்க முடியல அப்படிங்கும்போது பக்கத்தில் எந்த கடை இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணியும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த ஆன்லைனில் நீங்கள் பதிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரையுமே போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. விஏஓவை போய் நான் பார்க்கணுமா, நலவாரி ஆஃபீஸ்க்கு நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு வெரிஃபை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க. இந்த 60 வயசில் ஓய்வூதியம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் நலவாரி ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு டைம் போய் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா 60 வயசு ஆனவங்களை மட்டும் வந்து ஒரு டைம் நலவாரி ஆஃபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அவங்க அப்ளை பண்ணி கொடுத்த 1 மாதத்துக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாதம் 1000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 1000 ரூபாய்ங்கிறது இன்னும் நாளைக்கு உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு 60 வயசு ஆகும்போது அது கண்டிப்பாக அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த நலவாரிய தொழிலாளர்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து நாளைக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது பதியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நலவாரியத்தில் பதிஞ்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மறக்காமல் ரினிவல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்காலர்ஷிப்பையும் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த நலவாரிய கார்டை கண்டிப்பாக ஸ்மார்ட் கார்டாக மாற்றிருக்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த நலவாரிய கார்டுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும், நான் இப்போ வரைக்கும் இன்னும் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நலவாரிய கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு கையெழுத்து, நலவாரியத்தில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் இதையெல்லாம் அனுப்பி வைங்க. நான் உங்களுக்கு நலவாரிய கார்டை ஸ்மார்ட் கார்டை அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். கார்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நலவாரியத்தில் கொடுத்த ஃபோன் நம்பர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ நான் அந்த நம்பர் யூஸே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் வச்சு உங்களோட நலவாரியத்தையும் ஆதாரையும் லிங்க் பண்ணி அது மூலமாக லாகின் பண்ணி உங்களுக்கு நலவாரியத்தில் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த நலவாரிய கார்டே இல்லை, இதையே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு ஜெராக்ஸ் கூட எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த நலவாரிய கார்டில் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. அந்த நம்பரை போட்டு நம்மளோட இந்த பதிவு எண் எடுத்து நம்மளால் லாகின் பண்ணி உள்ளே போய்க்க முடியும். ஸோ நலவாரிய புக்கு இல்லை ஃபோன் நம்பர் 2ல் ஏதாவது இருந்தால் கூட இப்படி மிஸ் பண்ணதை நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம். உங்களுக்கு ஏதாவது நலவாரியம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணும் அப்படிங்கும்போது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், இந்த வீடியோவில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சம் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே, ஸ்காலர்ஷிப் பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இவ்வளோதான். எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் பதிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும்போது நீங்கள் ஆன்லைனில் கட்டாயம் எல்லாத்தையும் பதிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.